ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 16. அதாவது இந்த பியூரஸ்ட் பரபிரம்மத்தை பற்றி ஒரு கேள்வி எழும்போது உபாதிகளுடன் கூடிய இரண்டு உபாதிகளுடன் கூடிய புருஷனை பற்றி உனக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பியூரான ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் நான் தான் பியூரா இருக்கிற ஆளை காட்டுன்னா மறுபடியும் இம்பியூரா இருக்கிற ஆளை காட்ட போறேன், நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு நீங்க ஒரு சந்தேகம் வந்தா வேற வழி இல்லடா. ஏன்னா இருக்கிறதே ஒருத்தன் தான் அப்படின்னு ஆயிடுச்சு. அவனே தான் இம்பியூராவும் இருக்கான் அப்படின்றப்போ இம்பியூரா இருக்கிறவனை காட்டி அந்த இம்பியூரிட்டி இல்லாம இருக்கும்போது இருப்பவன் எவனோ அவன் தான் அந்த பியூரிட்டி அப்படிதானே நான் சொல்ல முடியும். அதனால பியூரிட்டி என்னால டைரக்டா காட்ட முடியாது. அதுக்கு முன்னாடி அந்த பியூரானவன் இம்பியூராக இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்வதற்காக இம்பியூரா எப்படி இருக்கான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இம்பியூர்லயே ரெண்டு வகையான இம்பியூரிட்டி இருக்கான். ஸோ க்ஷர புருஷன் அச்சர புருஷன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போறார். ஸோ இந்த ரெண்டு வகையான இம்பியூரிட்டியா எப்படி இருக்கான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நீக்கும் போது இந்த ரெண்டும் அவனே தான் இருக்கான், வேற யாரும் கிடையாது. இது பியூர் பிகம்ஸ் அன் இம்பியூர். பியூர் பிகம்ஸ் அன் இம்பியூர்னா அப்ப பியூர் இல்லையா? அதுதாங்க இங்க பியூட்டி. ஸோ அநீர் வச்சனீயம் அப்படின்னு சொன்னா இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். பரபிரம்ம பரமாத்மா சுத்த ஸ்வரூபியா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ நீங்க இருக்கக்கூடிய அசுத்தம் எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா அதுவும் அதுதான்னு சொல்லணும். என்னையா சொல்ற, சுத்த சுரூபத்துக்குள்ள அசுத்தம் எப்படியா வரும் அப்படின்னு கேட்டா அது அசுத்தம் இல்ல, ஆனா அசுத்தமா இருக்கிறதெல்லாம் அதுதான். இப்படி அப்படி என்று சொல்லுக்கு விளக்க முடியாத ஒரு விஷயமாக அந்த பரபிரம்மம் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அப்ப இப்ப கேட்கிறான், எனக்கு அந்த பியூரான அந்த பரபிரம்மத்தை காட்டு அப்படின்னா, பியூரான பரபிரம்மத்தை எங்க போய் காட்டுறது நாங்க? டேய், ஈஸியா சொல்றேன் கேளு. அந்த பரபிரம்மம் தான் இப்ப இம்பியூராவே இருக்கு. அந்த இம்பியூரா இருக்கிற பரபிரம்மத்தை நான் முதல்ல காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நீக்கிட்டா என்ன இருக்கோ அதுக்கு பேர் தான் அந்த பியூரஸ்ட் பரபிரம்மம் புரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார், கேளுங்க. பின்பு அந்த ஸ்ரீகிருஷ்ணன் பின்வருமாறு சொல்லலுற்றார். அப்பா சவ்ய சாட்சி. அர்ஜுனனை டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல கூப்பிடுறது கண்ணனுக்கு ரொம்ப வழக்கம். பகவத்கீதை ஃபுல்லாவே டிஃப்ரெண்ட் நேம்ஸோட கூப்பிடுவார். சவ்ய சாட்சின்னா இடது கையால் கூட அம்பை எய்யும் வல்லவனே அப்படின்னு அர்த்தமா. சரியா? சவ்ய சாட்சி அப்படின்னு அர்ஜுனனை செல்லமா கூப்பிடுறாரு. நன்றாய் கவனித்துப்பார். இந்த சம்சார பட்டினம் முழுவதிலும் அல்பமான புருஷர்கள் இருவரே குடியிருக்கிறார்கள். இப்போ புருஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷன்னாலே பிரம்மம் தான், புருஷன்னாலே ஆத்மா தான், புருஷன்னாலே பரமாத்மா தான். சரியா? என்னங்க பரமாத்மாவை போயிட்டு அல்பமான புருஷர்கள்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, பரமாத்மா அப்பழுக்கற்ற தூயதாக இருப்பதும் பரமாத்மா தான். அதுவே உபாதிகளோடு கூடி குணங்களோடு கூடி விகாரங்களோடு கூடி விளையாட்டுக்காக அல்பமா இருக்கிறதும் அதுதான். சரியா? அப்போ இம்பியூரா இருக்கிறதும் அதுதான். அதனால இங்கே அல்பமான புருஷர்களை பற்றி நான் முதலில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உத்தமமான புருஷனை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்றார். அல்பமான புருஷர்கள் இருவரே குடிகொண்டிருக்கிறார்கள். ராத்திரி பகல் ஆகிய இரண்டுமே ஆகாசம் முழுவதும் வியாபித்துக் கொண்டிருப்பது போலே சம்சார சக்கரம் என்ற இப்பெருத்த தானியில் இவ்விருவரை தவிர வேறு ஒருவரும் குடியில்லை. சம்சாரம்னா உலகம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய இந்த உலகம் ஃபுல்லா இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அந்த ரெண்டு பேரை தவிர இந்த உலகத்துல வேறு யாருமே கிடையாது. இருவரை தவிர வேறு ஒருவரும் குடியில்லை. மற்றும் ஒரு புருஷன் இருக்கிறானே, ஆனாலும் அந்த மூன்றாம் அவனோ இவ்விருவருடைய பெயரை சகிப்பதே இல்லையே. அவன் வந்தானே ஆனால் இவ்விருவருடன் இவர்களையும் ஊரையும் இவர்களுடைய இருக்கும் ஊரையும் சேர்த்து சாப்பிட்டு விடுகின்றானே. மூன்றாவது அவன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அவன் தான் உத்தம புருஷன். சுத்த பரிசுத்த ஆத்மான அந்த அர்ஜுனன் கேட்டானே, இந்த பியூரிட்டியை காட்டு அப்படின்னு. அவனுக்கு பேர் உத்தம புருஷன். அதுதான் மூன்றாம் அவன். சரியா? இப்போ இந்த சம்சார ராஜ தானியிலே இருவர் மட்டுமே இருக்கிறார்கள். ஒருத்தன் ஷர, இன்னொருத்தன் அக்ஷர அப்படின்னு ரெண்டு பேருக்கு ரெண்டு இம்பியூரிட்டிஸ் என்ன சொல்றாருன்னு அப்புறமா பார்க்கலாம். ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாம் அவன் ஒருத்தன் இருக்கான்.
அவன் வந்தான்னா இந்த 2 பேரையும் சாப்பிட்டுட்டு இந்த அவங்க இருக்கும் ஊரையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு போயிடுவான். அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பியூர் பரபிரம்ம பரமாத்மா கிட்ட இம்பியூரிட்டிஸ் இருக்காதுல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்பியூரிட்டிஸ் இல்லாத பரமாத்மாவ காட்டு அப்படின்னு சொல்லும்போது, இம்பியூரிட்டிஸ் இல்லாம பரமாத்மாவ காட்டுனா அப்புறம் இந்த சரணம், அச்சரணம் எப்படி இருக்க முடியும்? உலகம் எப்படி இருக்கும்? எதுவுமே இருக்காது. இல்லையா? ஏன்னா, இந்த உலகமாக, இந்த அழுக்காக இருக்கிறது யாரு? அந்த பியூர். நான் பியூர பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப இத பார்க்க முடியாது. அல்லது பியூர் தான் இதுவா இருக்குன்னு நீ பார்த்தாலும், பியூர் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இது எல்லாமே உனக்கு வெறும் தோற்ற மாத்திரமாக தென்படுமே தவிர, அது உண்மையாக தெரியாது. இருந்தும் இல்லாததே அப்படிங்கிற மாதிரி புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். நான் படிக்கிறேன். 3ஆம் அவன் இருவருடைய பெயரை சகிப்பதில்லை. அவன் வந்தானேயானால் இவ்விருவருடன் இவர்கள் இருக்கும் ஊரையும் சேர்த்து சாப்பிட்டு விடுகிறான். ஆனால் அந்த மகாபுருஷனுடைய விஷயத்தை இப்போது நிறுத்தி வைத்துவிட்டு, சம்சாரம் என்னும் ஊரில் குடியேறி இருக்கும் அல்பர்களான இந்த இருவருடைய விஷயத்தை முன்னால் விசாரித்து பார்க்க வேண்டும். இவர்களில் ஒருவர் குருடனாயும் பித்து பிடித்தவனாயும் கைகால் இல்லாத முடவனாயும் இருக்கின்றான். அந்த உத்தம புருஷனை பத்தி அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல முதல்ல இருந்தே நீ உத்தம புருஷனை பத்தி கேட்டுன்னு இருக்க. இருக்கட்டும், அதை நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி அல்பர்கள 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதை பத்தி டீட்டெயிலா பார்த்துருவோம். அதுல ஒருத்தன் வந்து குருடனாயும் முடவனாயும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. இவர்களில் ஒருவன் குருடனாயும் பித்து பிடித்தவனாயும் கைகால் இல்லாத முடவனாயும் இருக்கின்றான். மற்றொருவன் சர்வாங்கங்களாலும் நிறைவடைந்து நேர்மை படைத்தவனாக இருக்கின்றான். ஒருத்தன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி மோசமா இருக்கான், ஒருத்தன் வந்து தெளிவா இருக்கான், நேர்மையா இருக்கான். இவர்கள் இருவருக்கும் ஒரே ஊரில் வாசம் ஏற்பட்டிருக்கின்றதால் இவர்களுக்கு சேர்க்கை உண்டாயிருக்கின்றது. ஒரே ஊர்ல இந்த 2 சரபுருஷன், அச்சரபுருஷன் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னா, பித்து பிடித்தவன் வார்த்தை சொன்னாரு, குருடன், பித்து பிடித்தவன், கைகால் இல்லாத முடவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசைசேஷன் கொடுத்திருக்காரு. யாருக்கு? ஃபர்ஸ்ட் இம்பியூரிட்டியான புருஷனுக்கு. 2வது இம்பியூரிட்டி, அவனும் வந்து இம்பியூரிட்டி அப்படிங்கிறத கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் நேர்மையா இருப்பானா. இவர்களுக்கு சேர்க்கை, அதாவது நேர்மை படைத்தவனாக இருக்கின்றான். மற்றொருவன் சர்வாங்கங்களாலும் நிறைவடைந்து நேர்மை படைத்தவனாக இருக்கின்றான். 2 பேருமே ஒரே ஊர்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால 2 பேருக்கும் ஒரு சேர்க்கை இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்களில் ஒருவனின் பெயர் சரண். சரண் அப்படின்னாலே சரமான, நச்சுவரமான உபாதிகளோடு கூடினவன். சரமான அப்படின்னா அழியக்கூடிய அப்படின்னு அர்த்தம். நச்சுவரமானன்னா எளிதில் அழிந்து விடக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சரியா? சரபுருஷன் அப்படின்னா. மற்றொருவன் பெயர் அச்சரன். ஞானத்தை தவிர மற்ற எதனாலும் நசித்து போகாதவன். ஞானம்னு வரும்போது அவனும் அழிந்து விடுவான். ஆனால் ஞானத்தை தவிர மற்ற எதனாலும் அழியாதவன் அப்படின்னு அர்த்தம். இருவர்களுக்களாலேயே சம்சாரம் முழுவதும் எங்கும் நிறைவு பெற்று கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. இனி சரண் எவன் அச்சரண் எவன் என்று இவ்விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுமாறு எடுத்துரைப்பேன் அப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் சரண் யாரு அச்சரண் யாருங்கிறது அவரே ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அதனால இந்த இடத்துல என்ன சொன்னாரு, நச்சுவரன் உபாதிகளோடு கூடினவன், மற்றவன் அது எப்படி ஞானத்தால நசித்து போகாது, இது வந்து நசித்து போகும் அப்படின்னு சொன்னாரே எப்படி அப்படின்னா 100 எக்ஸாம்பிள் வச்சு அவரே அழகா அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸ்டார்ட் பண்றேன். கொஞ்சம் ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு மீதி நாளைக்கு படிக்கிறேன். ஷரபுருஷனுடைய லட்சணம். மகத்துவம் முதலாய் ஒரு புள்ளின் கொழுந்தின் ஈராய் உள்ள வஸ்துக்கள் எவை எவையோ சிறிய அல்லது பெரிய உருக்கொண்டவையாய், ஓடி ஆடுமவையாய் அல்லது நிலை பெற்றவையாய், அதாவது மகத்து அப்படின்னா என்ன, ஒட்டுமொத்த பிரபஞ்சம் முழுவதும் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சரபுருஷன்.
சரம்னா என்ன? அழியக்கூடிய வஸ்து. ஆமா, நீங்க பாக்குறது எல்லாமே அழியக்கூடிய வஸ்து தானே. நீங்க ஏதாவது அழியாத வஸ்துன்னு சொன்னா அதில் பார்த்திருக்கீங்களா? ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அழிவது தானே. அதனால மகத்துவம் முதலாய் ஒரு புள்ளின் கொழுந்தின் ஈராய் பிரம்மாண்டத்தில் ஒரு புல்லில் இருந்து புல்லும் அழியுது, எல்லாமே அழியுது, அதாவது அழியுது. சிறுசா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி அழியுது. ஓடி ஆடுமவையா அல்லது நிலை பெற்றவையா? நிலை பெற்றவையானா அந்த இந்த ஸ்டூலு, சேரு, இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ். அது மட்டும் என்ன அழியாமல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுவும் அழியுது. ஓடி ஆடுபவைனா உயிரினங்கள், அதுவும் அழியுது. அடுத்து என்ன சொன்னாரு? அல்லது மனசின் அல்லது புத்தியின் அறிவுக்கு விஷயமாக இருக்குபவை எவை எவையோ. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னோ அதெல்லாமே வச்சுக்கப்பா. மனசின் அல்லது புத்திக்கு விஷயமா என்னென்ன இருக்கும் எல்லாமே அப்படின்னு வச்சுக்கோ. பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் அமைந்தவை எவை எவையோ. அடுத்தது, நம்ம கண்ணுக்கு எதை பார்த்தாலும் அந்த பஞ்சபூதத்தால் ஆனவதான். இப்ப கண்களால் காணும் அனைத்தும்னு சிம்பிளா சொல்லியிருக்கலாம். பஞ்சபூதங்களால் அமைந்த அனைத்துமே எவை எவையோ, நாம ரூபங்கள் படைத்தவை எவை எவையோ. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பேரை கொடுத்துருக்கோம்ல. பெஞ்சுன்னா பெஞ்சு, டேபிள், சேர், மைக்கு, ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பேரை கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு உருவம் ஒரு நாமம், உருவம் நாமம், உருவம் பேரு, உருவம் பேரு, அப்படி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எல்லாமே அது அப்படித்தானே இருக்கு. ஆமா, எல்லாமே கணக்கில் எடுத்துக்கோ. குணத்திரயங்களின் காரியாலயத்தால் புகுந்து புறப்படுபவை எவை எவையோ. ரஜோ குணத்துடன் கூடியவன், தமோ குணத்துடன் கூடியவன், சாத்விக குணத்துடன் கூடியவன், அத்தனை பேரையும் கணக்கில் எடுத்துக்கோ. எவை எவையோ. எந்த தங்கத்தை கொண்டு பூத கிருதிகள் என்ற நாணயங்கள் அடிக்கப்படுகின்றனவோ, எவற்றை பல கரைகளாய் கொண்டு எமன் சூதாட்டம் ஆடுகின்றானோ. எந்த தங்கத்தை கொண்டு பூத கிருதிகள் என்ற நாணயங்கள் அடிக்கப்படுகின்றனவோ அப்படின்னு சொன்னா, பிரம்மன் வந்து இந்த 84 லட்சம் உயிரினங்களா படைக்கிறான் இல்ல, அந்த எல்லா படைப்பையும் எடுத்துக்கும். எவற்றை பல கரைகளாய் கொண்டு எமன் சூதாட்டம் ஆடுகின்றானோ. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு கரெக்டா தெரியல. எமன் சூதாட்டம் ஆடுகிறானோ அப்படின்னா எல்லாத்தையும் வந்து செத்து போறவங்க எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கோ, பிறந்தவங்க எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கோ, செத்து போறவங்க எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கோ அப்படின்னு வச்சுக்கோங்க. அறியும் வஸ்துவாயிராமல் அதற்கு எதிர்நிலையாய் அறியப்படும் வஸ்துக்களாய் இருப்பவை எவை எவையோ. இப்ப நான் வந்து அறிபவன். இப்ப எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அறியப்படும் பொருள், சரியா? ஸோ எல்லாமே அழியக்கூடியது அப்படிங்கிற இடத்துல அறியும் வஸ்துவாயிராமல் அதற்கு எதிர்நிலையாய் அறியப்படும் வஸ்துக்களாய் இருப்பவை எவை எவையோ. இந்த உலகத்துல எல்லாமே அறியப்படக்கூடிய வஸ்துக்களாக தானே இருக்கு. கம்ப்யூட்டர் அறியக்கூடிய வஸ்து, என் கண்களால் இது கம்ப்யூட்டர் என்று அறிய முடிகிறது. மற்றவருடைய எல்லா புலன்களாலும் மனதாலும் இது 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 இப்படி அப்படி இருக்கு. முன்னாடி ஒரு 10 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா, நீங்க இப்படி, நீங்க இப்படி, நீங்க எல்லாரும் அறிஞ்சுக்கிறேன். அப்போ நான் யாரு? என்னையும் நான் அறிய முடியுது. உங்களால என்ன அறிய முடியுது, நன்னாலும் முன்ன அறிய முடியுது. இப்படின்னு உலகத்துல எல்லா விஷயங்களுமே அறியக்கூடிய வஸ்துக்களாகவே இருக்கின்றன. அறிவாக இருக்கின்றன அப்படிங்கிறது வேற. அதுதான் சுத்த சித்த பரபிரம்ம வஸ்து, சரியா? அது உத்தம புருஷனா இருக்கும். ஏன்னா சச்சித்தானந்தத்தில் இருக்கக்கூடிய சித்து தான் அறிவு. சத்து சித்த ஆனந்தத்துல அந்த சித்தே அறிவு அப்படின்னா அது பரபிரம்மம் பியூரிட்டியா மாறிடும், சரியா? அப்போ அறிவாய் நம்ம இருக்கிறோமா, அறியப்படும் வஸ்துவா இருக்கின்றோமா? நம்ம அறியப்படும் வஸ்துவாய் தான் இருக்கின்றோம். இந்த உடலையே தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன், இந்த மனசையும் தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ இந்த அறியப்படும் வஸ்துக்களாய்த்தான் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாமே சரம் சரப்புருஷனுடைய லட்சணத்துக்கு தான் இப்ப எல்லா விளக்கம் வந்து கொண்டிருக்கிறது. எவை எவையோ ஒவ்வொரு க்ஷணமும் உண்டாய் அழியும் அவை எவை எவையோ டைரக்டா சொல்லிட்டாரு. உண்டாய் அழிபவை ரெண்டுமே. பிராந்தி என்னும் காட்டை ஏற்படுத்தி அந்த காட்டின் அவயவங்களாய் சிருஷ்டியில் உள்ள வியக்திகளை நிறுத்தி வைக்கிறது எதுவோ. பிராந்தி என்னும் காட்டை ஏற்படுத்தி அந்த காட்டின் அவயவங்களாய் சிருஷ்டியில் உள்ள வியக்திகளை நிறுத்தி வைக்கிறது
எதுவோ. சிம்பிளா இந்த காடு அப்படிங்கிறது பிரபஞ்சம்னு எடுத்துக்கோங்க. பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே இருக்கிறதுக்கு எது காரணமா இருக்குமோ அதுவும் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அந்த இருக்கிறதுக்கு காரணமா ஒண்ணு இருக்கும். அந்த காரணமா இருக்கிறதும் அழிஞ்சுட்டு தான் இருக்கும், இருக்கிறதும் அழிஞ்சுட்டு தான் இருக்கும். இப்படி யுக்திகளை நிறுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி சம்திங் எனி மெயின்டெனன்ஸா இருக்கலாம். எக்ஸாக்ட்லி எனக்கு புரியல. எனக்கு கேட்டு சொல்றேன். சிருஷ்டியுள்ள வியக்திகளை நிறுத்தி வைக்கிறது எதுவோ, ஜகத்து என்று பெயர் அடைந்தது எதுவோ. டோட்டலா ஜெகத், ஜெகத்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சம். எல்லாமே சரபுருஷன் தான். சரபுருஷன் தான் ஜெகத்தாவே இருக்கான். எறும்புல இருந்து யானை வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள அக்னிணை பொருட்கள், உயிரிணை பொருட்கள்ல இருந்து பார்க்கிறது, பார்க்காதது, அழிகிறது, எல்லாமே உருவாகிறது, எல்லாமே. அன்றையும் ஏற்கனவே 7வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்தில் என் வகைப்படுத்தப்பட்டவையாய் பிரகிருதி என்று பெயரிடப்பட்டு சொல்லப்பட்டுள்ளனவே எவை எவையோ பஞ்சபூதம், மனம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு ஒரு 8 வகை சேர்ந்தது என் பிரகிருதி அப்படின்னு 7வது அத்தியாயத்துல நம்ம அடிக்கடி படிக்கிறது உண்டு. ஸோ அந்த 8மே சரபுருஷன் தானே. பிரகிருதி அப்படிங்கிறது அந்த மாய தோற்றத்திற்காக, மாய விளையாட்டுக்காக பரமாத்மாவானது முதலில் இந்த 8 பிரகிருதிகளாக தோன்றுகிறது அப்படின்னு சொன்னோம். மாயைக்காக இந்த 8 விதமாக தோன்றியது. எந்த 8? பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம். பஞ்சபூதங்கள் பேசிக் எலிமெண்ட்ஸ், ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ். அது மட்டும் இருந்தா பத்தாது. கேமுக்கு விளையாடுறதுக்கு மனம், புத்தி, அகங்காரம் இவையும் வேணும். இப்படி எல்லாத்தையும் வச்சுதான் இந்த பிரபஞ்சம் என்னும் விளையாட்டு நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த மாய விளையாட்டு, மாயான்னாலே இங்க வந்து அல்ப புருஷர்கள்ல சேர்த்துடுறாரு. சரியா? மாய விளையாட்டுக்காக இந்த உலகமாக விரிந்தது எல்லாத்தையுமே எதுல சேர்க்கிறாருன்னா க்ஷரபுருஷன்ல சேர்க்கிறாரு. ஸோ என்வகைப்படுத்தப்பட்டவையாய் பிரகிருதி என்று பெயரிடப்பட்டு சொல்லப்பட்டவை இவையோ அப்படியே மற்றொரு இடத்தில் 13வது அத்தியாயம் 5வது 6வது ஸ்லோகங்களில் சேத்திரம் என்றும் பெயரிடப்பட்டு 36 அம்சங்கள் உள்ளதாய் சொல்லப்பட்டுள்ளது. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 13வது அத்தியாயத்தை நம்ம பார்த்தோம். அதுல பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36 தத்துவம் பஞ்சபூதத்தோட மிக்ஸ் பண்ணி, மற்ற பஞ்சபூதம்ன்றது 5 தானே, இதுல 36 கலந்துரும். ஏன் அதுல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. சேத்திரம் என்று பெயரிடப்பட்ட 36 அம்சங்கள் உள்ளதாய் சொல்லப்பட்டுள்ள எவையோ இப்படியே கீழே சொல்லப்பட்டுள்ளது அனைத்தையும், இதுவரைக்கும் சொல்லப்பட்டுள்ளது அனைத்தையும் எடுத்து திரும்பவும் சொல்வதேன். இவ்வத்தியாயத்தின் துவக்கத்தில் விருட்ச உருவமாக வர்ணிக்கப்பட்டது எதுவோ. இந்த 15வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சம்சார விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். வேர் கீழாகவும் கிளைகள் மேலாகவும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரெண்டான விருட்சம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். வேர் மேலாகவும் கிளைகள் எல்லாம் கீழாகவும் இருக்கிற மாதிரி தலைகீழ் மரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருட்சத்தை வர்ணிச்சு நம்ம வந்து பார்த்தோம். அதுல ரொம்ப குணங்கள்னா என்ன மாதிரி கிளைகள், வேர்னா என்ன, ஒவ்வொரு மரம்னா என்னன்னு ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. முழுக்க முழுக்க மாயை வர்ணிக்கிறதுக்குன்னே அந்த மரத்தை வந்து சித்தரிச்சு காட்டியிருந்தாரு. இந்த பிரபஞ்ச மாயா அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காகவே அந்த பிரபஞ்ச மாயையே அந்த தலைகீழ் மரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அந்த தலைகீழ் மரமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அது எல்லாமே சரம்தான். ஏன்னா அது எல்லாமே அழியக்கூடிய வஸ்து தான். இவ்வத்தியாயத்தின் துவக்கத்தில் விருட்ச உருவாக வர்ணிக்கப்பட்டுள்ளது எதுவோ ஆகாரம் படைத்தவையான அவை அனைத்தும் சரம் என்னும் உபாதி ஆகும். ஆகாரம்னா உருவம். உருவம் படைத்த இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே சரம் அப்படின்னு உபாதி. உபாதினா என்ன? வேஷம்னு அர்த்தம். சரம் என்னும் உபாதியாகும். புருஷன் போட்ட வேஷம். என்ன உருவத்துல நீங்க பார்த்தாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே ஒவ்வொரு வேஷம் தான். அது எல்லாமே உபாதி என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சரம் என்னும் உபாதி ஆகும் அப்படின்னு சொல்லி முடித்திருக்கார். இது கண்டினியூ ஆகுது. ஐ வில் கண்டினியூ டுமாரோ.